2025 முடிய போகுது. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அந்த சக்ஸஸை நம்ம பார்க்கணும்னு எத்தனை பேர் ஓடிட்டுருக்கீங்க. நேரமும் கொஞ்சம் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் இந்த 2 மாசத்துக்குள்ள முடிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். உனக்கான படியை நீ தான் உருவாக்கணும். மற்றவங்க நம்மளை தூக்கி விடுவாங்கன்னு என்னைக்கும் நினைக்காத. அப்படி நினைச்சிருந்தா உன்னை விட முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. தினமும் சிறு மாற்றங்கள் செய்து கொண்டு போனால் அது பெரு வெற்றிகளாக அமையும். அது என்ன மாற்றம்னு எல்லாருமே யோசிக்கிறீங்க. அதுதான் நம்மளோட ஹேபிட்ஸ். நம்ம ஒரு இலக்கம் முடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு வழிகாட்டியாக இருப்பது நம்மளோட நல்ல பழக்க வழக்கங்கள் தான். எந்த அளவு நம்ம நல்ல பழக்க வழக்கங்களை வளர்க்கின்றோமோ என்பதில் தான் நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ உயரத்தில் போகும் என்று தீர்மானிக்கப்படுகிறது. செட் யுவர் கோல். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னேற்றம் வேண்டும் என்று ஆசை இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த வெற்றிக்கான பாதையை ஆரம்பிக்க மிக முக்கியமான விஷயம் இலக்கு. நம்ம வாழ்க்கையில் என்ன அடைய போகிறோம் என்று நாம் ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும். மற்றவங்க நம்மளை என்ன குழப்பினாலும் சரி. இலக்கு இல்லாமல் வாழ்வது திசை தெரியாத படகை கடலில் விடுவது போல். எங்கு போகிறது, எங்கு செல்வது என்று யாருக்குமே தெரியும். நம்மளோட இலக்கு என்ன, அதை மட்டும் நீ நினச்சி போடு. உலகமே உன்னை தடுக்க முயற்சித்தாலும் உன்னோட திட நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையில் வெற்றி பெற செய்யும். ஒரே நாளில் வெற்றி கிடைக்காது. ஆனால் தினமும் ஒரு படி முன்னேறினால் கண்டிப்பாக ஒரு நாள் நாமும் எல்லாரும் போல் வெற்றி அடைய முடியும். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நம்ம வாழ்க்கையில் எது வேணால் திரும்ப கிடைக்கும். ஆனால் நம்ம இழந்த ஒரு நொடி கூட நமக்கு திரும்ப கிடைக்காது. உங்களுக்கும் எனக்கும், ஏன் ஒரு பணக்காரனுக்கும் இல்லை ஒரு ஏழைக்குமே 24 மணி நேரம் மட்டும்தான் இருக்குது. இந்த 24 மணி நேரத்துக்குள்ள நீ என்ன சாதிச்ச? நம்ம சாதிப்பதற்கும் நம்ம அடைய வேண்டிய வெற்றிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்குது. நம்ம இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கிறோம். வீணடிப்பது நம்மளுடைய நேரத்தை மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையும் தான். எத்தனை பேர் இன்ஸ்டாகிராமு, யூடியூபு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை சோஷியல் மீடியாவிலே கழிச்சிட்ருக்கீங்க. இதெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை என்றும் வெற்றி பெற செய்யும். வேக்கிங் அப் இயர்லி. இந்த உலகத்தில் சாதிச்சவங்க எல்லாருமே அதிகாலையில் எழ பழகியவர்கள். நம்ம தூங்கி கொண்டிருக்கும்போது அவர்கள் தங்களுடைய இலக்கை நோக்கி முதலடி எடுத்து வைக்கிறார்கள். காலை 6 மணிக்குள் எழுந்து உடற்பயிற்சி செய்யலாம், தியானம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இலக்கை பற்றி நாம் சிந்திக்கலாம். இதெல்லாம் செய்யும்போதுதான் நாள் முழுவதும் பரபரப்பு இல்லாமல் நிதானத்துடனும் தெளிவுடனும் முடிவெடுக்கும் ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ட்ரைன் யுவர் மைண்ட். நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நீ நல்லது நினச்சினா உனக்கு நல்லது நடக்கும். நீ கெட்டதாக நினச்சினா உனக்கு கெட்டது தான் அமையும். எண்ணம் போல் தான் வாழ்க்கை. எண்ணம் போல் மட்டும்தான் வாழ்க்கை. நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளை இவங்க இப்படி நினச்சிருவாங்களோ, அவங்க அப்படி நினச்சிருவாங்களோ என்று நம்ம எதையுமே நினைக்கக்கூடாது. நம்மளுடைய கோல் என்ன அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் ஆழமாக பதிச்சு வச்சுக்கணும். நாம் தினமும் தியானம் செய்வதன் மூலமாக நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ், ஆன்சிட்டி,
கவலைகள், நமக்கு தோன்றும் எண்ணங்களில் எதை தக்க வைக்க வேண்டும், எதை தூக்கி எறிய வேண்டும் என்று உனக்கு தெரியும். நெகட்டிவ் தாட்ஸை தூக்கி எறிஞ்சிட்டு பாசிட்டிவ் தாட்ஸை மட்டும் உன் மனசுக்குள்ளே வச்சுட்டு உனக்கான படியை நோக்கி என்றும் ஓடு. உனக்கான வெற்றி உனக்கு கிடைக்கும். விடாமுயற்சி. இறுதி வரை ஓட தயாராயிருங்கள். நம்ம வாழ்க்கையில் தடுமாறலாம், கீழே விழலாம். ஆனால் ஒருபோதும் நம்மளுடைய முயற்சியை நிறுத்தக்கூடாது. தோல்வி என்பது முடிவல்ல, அது கற்றுக்கொள்வதற்கான ஒரு பாடம்.